ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட்டு கிளென்சர் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதில் பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க ப்ராடக்ட்டுக்கு, வாட்ஸ்அப்பில் மெசேஜுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டீங்க, எப்போ டிஸ்பேச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இன்றைக்கி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிடிக்காமல் வந்து நிறைய பேர் இப்போ நான் வந்து ப்ராடக்ட் நிறைய ஆர்டர் வருது, எப்படியோ சம்திங் வச்சுக்கோங்களேன், பிடிக்காமல் நிறைய பேர் நிறைய மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அதான் சொல்லியிருந்தேன்ல, இன்னையிலேருந்து ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. உங்ககிட்ட ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் அட்ரஸ்க்கு கண்டிப்பா ப்ராடக்ட் வந்துரும். நாங்க வராம நீங்க பே பண்ற ரூ. 420 ரூ. 500 வச்சுட்டு வந்து நாங்க வந்து பெரிய ஆளாக போறதில்ல. ஃபர்ஸ்ட்டு அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரூ. 420 பே பண்றீங்க அப்படின்னா, ரூ. 350 க்ரீம் பே பண்றீங்கன்னா, ரூ. 340 நாங்க குடுத்தா தான் க்ரீம் எனக்கு குடுப்பாங்க. அத வாங்கி தான் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் என்னோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது. அப்புறம் வந்து ஏதோ வாங்கி உங்கள்ட்ட வாங்கிட்டு நான் ஏமாத்துன மாரி நான் இதுவரைக்கும் எவ்வளோ கொரியர் அனுப்பியிருக்கேன். எத்தன பேர்கிட்ட நான் அப்படி ஏமாத்துனேன் சொல்லுங்க? இந்த மாரி பேசுற ஆளு எனக்கு ஆர்டர் தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க நான் சொல்லியிருக்கேன். நீங்க ரிப்ளை பண்ணுங்க. அத WhatsAppல மெசேஜ் பண்ணுங்கன்ட்டு. பண்ணோனே ஃபர்ஸ்ட்டு உங்க அமௌண்ட்ட ரிட்டர்ன் குடுத்துற போறேன். அதான் இந்த மாரி கஸ்டமர்ஸ் எனக்கு தேவையே இல்ல. என்னைய நம்பி ஆல்ரெடி வாங்குனவங்க, ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாரி என்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு என்ட்ட நெறைய வம்பு பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாரி நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு கடவுள் தான் சரியான பதிலடி குடுக்கணும், தண்டனை குடுக்கணும். ஆ வேற என்ன நான் சொல்றது? ஏன் தான் இப்படிலாம் வரீங்கன்னு எனக்கு உண்மையிலே சத்தியமா புரியல. இன்னைக்கு சண்டே. உங்களுக்கா எதுவும் புரிய வேண்டாமா? ரிப்ளை பண்ணலன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு இன்னைக்கு என்ன கிழமை? என் டைம் என்ன? இதெல்லாம் பார்த்து யாராச்சும் மெசேஜ் பண்றீங்களா? சொல்லுங்களேன். ஒரு கணக்கே இல்லாம 12 மணி, 1 மணிக்கு காலையில விடியகாலைல 6 மணிக்கெல்லாம் பண்றீங்க. ஒரு வொர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுவாங்கன்னு. காலையில 10 மணிக்கு 9 மணிக்கு மேல வேலைக்கு வராங்கன்னா, ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல மெசேஜ் பண்ணீங்க, அதுக்கு ரிப்ளை வரல அப்டின்னா, நீங்க YouTubeல வந்து ரிப்ளை பண்ணலன்னு சொல்றது நியாயமே கிடையாது. இன்னைக்கு லீவு. இன்னைக்கு நீங்க மெசேஜ் பண்ணலன்னு சொல்றலாம் சத்தியமா ஞாயிற்றுக்கிழமைலாம் எந்த ஆர்டருமே நான் வந்து யார்கிட்டயுமே பேசுறதா இல்ல. அதனால இந்த மாரி ஆள் உண்மையிலே இந்த மாரி பண்றதுனால தான் எனக்கு இது பண்றதுக்கே இஷ்டம் இல்லாம போயிடுது. நேத்து கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, "இந்த மாரி ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்காண்டி நீங்க ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர்" அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே எனக்கு டென்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் எடுக்கிறனால எனக்கு டென்ஷன் தான். அதான் சொல்றேன் இந்த வேலை எனக்கு பிடிக்கலன்னு. அந்த நான் எவ்வளோதான் காமா என்னைய வச்சுக்கிட்டாலுமே நம்மள டென்ஷன் பண்ணிருவாங்க. ஏதோ ஏமாத்திட்டு ஓடி போன மாரி, நாடு விட்டு நாடு ஓடி போன மாரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஐயோ! ஐயோ!